இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த எகிப்தினுடைய தேசத்துல வாழ்றதுக்கே அவனுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற தலைவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்தார் அப்படின்னா யோசேப்பனுடைய கையில கொடுத்தாங்க. நீ பார்த்துக்கப்பா, நீ பார்த்துக்கப்பா. யோசேப்பின் மேல இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, போத்திபாருடைய வீட்டில் போன உடனே போத்திபார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்தானாமா? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுத்தாராமா. அவனை பார்த்த உடனே அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். அதே போல சிறைச்சாலைக்குள்ள போறான் பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கிறாரு? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுப்பாரு. அதே போல பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்வோன் பார்த்த உடனே யோசேப்பை பார்த்த உடனே சொல்றாரு, ஒன்ன மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒருத்தருமே இல்லப்பா, அதனால மொத்த பொறுப்பை தான் நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனும் அதிபதியும் ஆக்கினான். நான் இந்த 35வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். அந்த யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல நிலைவரமாய் கடந்து வருவதாக. இதுவரையிலையும் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் பொறுப்புகள் உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு கடந்து போகலாம். இதுவரைக்கும் பொறுப்புகளை எடுப்பதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவேன், அபிஷேகத்தை தருவேன். கர்த்தர் உங்க கைகளில் பொறுப்புகளை நம்பி தரப்போறாரு. பிள்ளைய வளர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களை நம்புறவர்களா கர்த்தர் மாற்ற போறாரு. முதல்ல ஆண்டவர் உங்களை நம்ப போறாரு. யோசேப்பை முதல்ல யார் நம்பினான்னா கர்த்தர் நம்பினார். போத்திபாருடைய வீட்டில் அவ்வளவு பெரிய பாவமான உணர்வு வந்த போதிலும் அவன் அதை செய்யாததுனால கர்த்தர் நம்பினார். ஆண்டவர் நம்பின உடனே போத்திபாருடைய வீட்டிலே நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் நம்பின உடனே சிறைச்சாலையில நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் நம்பின உடனே பார்வோனுடைய அரண்மனையிலேயே அவனை குறித்த நம்பிக்கை வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போறாருன்னா நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற்ற போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எஸ் ஆண்டவர், நான் அப்படி ஃபீல் பண்றேன், நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஆண்டவர் உங்களை பார்த்து, இதாப்பா இந்த பொறுப்பை நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துக்கு நீ அதிகாரியா இரு. உங்களை நிறைய பேர் தலை மேல கர்த்தருடைய அதிகாரத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. நீங்க விடாப்பிடியா நீங்க ஜெபிக்கணும். நீங்க முழு பலத்தோட நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தராரு. ஸ்தோத்திரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதற்காக பாரத்தோட நீங்க ஜெபிங்க, பாரத்தோட ஜெபிங்க. ஆமென். அந்த பொறுப்புகளை நீங்கள் நேர்த்தியாய் செய்வீர்கள். உங்களை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்படும். உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை வைக்க போறாரு. நீங்க அதிகாரத்தில் அமர பண்ண போகிறீர்கள். உங்க நாலேஜ் இல்லாம கைகள் கால்கள் அசைக்க கூடாது என்கிற அளவிற்கு இயேசு அப்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆமென். நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். எனக்கு பொறுப்புகளை தருகிற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆமென். நீங்க நினைத்திராத ஒரு நேரத்தில், நீங்க எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் கர்த்தர், நான் நம்புறேன், உங்க கையில கொண்டு வந்து சில மனிதர்கள் உங்களை கூப்பிட்டு உங்களை அங்கீகரித்து உங்களை நம்பி இதுவரைக்கும் உங்களை நம்பி 10 காசு கொடுக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய பேரை இதுவரைக்கும் வாங்காம இருக்கலாம். எந்த பொறுப்புலையும் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் அப்படி கர்த்தர் பொறுப்புல கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைக்க போறேன். நிறைய பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நம்புற அதுல ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த போறாரு. உங்க தலை மேல ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதை நீங்க நேர்த்தியாய் செய்ய போகிறீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் மாற்றினான். யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வந்தானே தெரியாது, இவனை குறித்து ஒரு பெருசா ஒன்றும் கேள்விப்படல. அவ்வளவுதான், ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான்னு மட்டும்தான் பார்வோனுக்கு தெரியும். இதுவரைக்கும் பார்வோன் வந்து யோசேப்பை பார்த்ததே இல்லை, அவன் கேரக்டர் என்னன்னே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பார்வோன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, தேவ ஆவியை பெற்ற மனிதன் இவனை போல வேற ஒருத்தனும் இல்லை. வேற யார்கிட்டையுமே சஜஷன் கேட்கல. இவனுக்கு இல்லைன்னா ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்கு அப்படியெல்லாம் சொல்லல. வந்த உடனே நிக்க வச்சு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே மொத்தத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்கன்னா அவன் கையில கொடுக்க கர்த்தர் வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இது ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க நிறைய பேர் சாட்சி எழுதி கொடுப்பீங்க, நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், நான் 35வது நாள் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறிச்சு பாஸ்டர், என் கையில் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டார் பாஸ்டர், என் பிள்ளை கையில் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டார் பாஸ்டர். நீங்க வல்லமையா நீங்க ஆமென் என்று ஆமோதிக்க ஆமோதிக்க ஆமோதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை அதிபதியாய் மாற்றினார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போதே வேதத்துல வந்து இந்த யோசேப்பை ஆண்டவர் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் தான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியாகிய வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள்களை கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரின் அதிபதியாகிய வேலைக்காரனாகிய எபிரெய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்திற்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு உண்டான சகலவற்றுக்கும் என்னை அதிகாரியாய் மாற்ற பண்ண போகிறார். 35வது நாள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் என்ன நம்பி பெரிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்க குழந்தைய கர்த்தர் கையில கொடுத்து அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. இதுவரைக்கும் திருமணம் தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், சீக்கிரமா ஆண்டவர் திருமண வாழ்க்கையில உங்களோடு இணைத்து ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுத்து நீங்க நேர்த்தியாய் உங்க குடும்பத்தை நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த யோசேப்பின் மேலே இருந்த யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வாசித்த வசனத்தின் மூலமா வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா சிறைச்சாலையிலே இருந்து வந்த ஒரு மனுஷன் யோசேப்பை குறித்த ஒரு நற்சாட்சியை அரண்மனையிலே கொண்டு போய் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அரண்மனையில யோசேப்பு யாருன்னே தெரியாது, அரண்மனைக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய நல்ல குணத்தை பற்றி, யோசேப்புனுடைய அபிஷேகத்தை குறித்து, யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆள் என்கிறத குறித்து இப்போ எங்க பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலே யோசேப்பை குறித்து இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு அப்படின்னா எகிப்தினுடைய அதிபதிக்கு யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, கர்த்தர் நமக்காக பண்ணுகிற யுத்தம் என்னன்னா, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ண போறாரு. அது என்ன யுத்தம்னா, உங்களை குறித்து மிக பெரிய இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஏற்பாடு செய்வாராக. உங்களை குறித்து நன்மையாய் பேச போகிறார்கள். உங்களை குறித்து தீமையாய் பேசின பேச்சுகள் எல்லாம் மாற்றப்பட்டு போய் உங்கள் சாட்சி
உங்க சாட்சி அங்க வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் போய் சேர போகிறது. அரண்மனை வரைக்கும் போய் சேர போகிறது. பெரிய பெரிய நபர்களிடத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறதை குறித்து கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊறுகாய் வியாபாரி அவர் என்கிட்ட கொஞ்சம் ஊறுகாவை கொடுத்துட்டு, நான் ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர், நான் இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது ஒரு பெரிய காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டில் செஞ்சு எங்க தெருவில் இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நாள் ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளவுதான், வேற எங்கேயும் வேலைக்கு போகாம சொந்த தொழில் 500 ரூபாய் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை கொண்டு போகவே முடியல, எனக்கு இந்த மாதிரி யார்கிட்டையும் விளம்பரம் பண்ண தெரியல, எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லவெல்லாம் தெரியாது, நீங்க தான் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒரு பெரிய ஆபீசர், அவருக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்க மத்தியான சாப்பாடு நேரத்தில் அந்த ஓனருக்கு வைக்கும்போது அவர் அந்த ஊறுகாய் சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே அவங்க கேட்டிருக்கிறாரு, இதை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாராம். உடனே இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் விற்பாரு, வேற ஒன்றும் இல்லை, அதில் பார்த்தா ISI முத்திரை இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சாமா. உடனே இவர் சொன்னாராமா, நான் அவரை பார்க்கணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் நின்னா அந்த பெரிய தொழிலதிபர் சொன்னாராமா, சார் உங்களுடைய ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்குது, ஆனா இந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா போதாது, இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளுக்கும் போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய பிராண்ட் நேம் போட்டு அவருடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆட் ஒன்று ரெடி பண்ணி அந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அளவிற்கு அந்த மனுஷனை கர்த்தர் தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். நான் நம்புறேன், அந்த தேவன் தானே தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் திறமைகள் பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் நம்புறேன், உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேச வைப்பார். பிசினஸ்ல தோல்வியா இருக்கிற சகோதரனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல, உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். மறுபடியும் ராஜாக்கள் மத்தியிலே பேசுவார்கள். உங்களுடைய தாளந்துகளை குறித்து பேச போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து ராஜா அரண்மனையிலே பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு முன்னாடி தாவீதை குறித்து ஒரு பேச்சு நடக்குது. யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஆமென். முர்தகாயை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா அரண்மனையிலே இரவு நேரத்திலே முர்தகாயை குறித்து ராஜாவுக்கு முன்பாக பேசப்படுகிறது. தானியேலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபை குறித்து தன்னுடைய மாமனாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் நீங்கள் கைகளை தட்டும் போது அந்த மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக இறங்குவதாக. எனக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுத்த வாக்கு, உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த பொறுப்புல நம்பர் 1 ஃபர்ஸ்ட், கர்த்தர் யோசேப்புக்காக செய்கிற முதல் யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் ராஜா அரண்மனையிலே அந்த மனுஷனை குறிச்ச பேச்சு, நல்ல பேச்சு உண்டாக போகிறது. ஆமென். உங்களை குறித்து குறைவாய் பேசின இடத்துல எல்லாம் கர்த்தர் பெருமையாய் பேசுகிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பேச்சு அநேக இடங்களில், நல்ல இடங்களில் உங்க பிள்ளைகளை குறிச்ச பேச்சு வரப்போகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்கு என்று ஒரு ஆளை கர்த்தர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு தாங்கன்னு சொல்றதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்பாடு பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். நீங்க தலைவனா மாற போறீங்கல்ல, தலைவியா ஆண்டவர் மாற்ற போறார்ல, வாலிப தம்பி தங்கச்சிங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க.
மகளே, ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னு அப்படி ராஜாக்கள் மத்தியில பேச வைக்கணும். நீ பெரிய இடங்களிலே பேசுகிற ஒரு நபராய் கர்த்தர் உன்னை மாத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். ராஜ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். உன்னதமான இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படணும். அங்க உங்களுடைய நற்சாட்சி அநேக மனிதருக்கு தெரியப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, அந்த அந்த காலங்கள் இதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். இந்த காரியத்தை நீங்க செய்ய கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய பெரிய இடங்களிலிருந்து இது கடந்து வரும். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? எஸ் 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 பிரதர், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். ஏசப்பா, வேலையே இல்லாத அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் என் பிள்ளையை குறித்து ஒரு பேச்சு உண்டாகட்டும். சொல்ல 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 அத்தனை பேர் ஜெபித்து, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். இதை வந்து நீங்க சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க உரிமை பாராட்டி கொள்ளணும், உரிமை பாராட்டி கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வந்து இந்த நம்ம திருச்சபை இருக்குது பாருங்க இடம், இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய ஃபேமிலி. கிட்டத்தட்ட சைன் மட்டும் கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேலே சைன் போட்டாங்க. அவ்வளோ பேர் இந்த குடும்பத்தில். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சில முக்கியமான இடங்களுக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் பெரியவங்க, வயசானவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன வயசு. இப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 36 வயசு தான். அந்த 36 வயசில் இந்த இடத்த குறித்து பேச நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன மனசில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம போய் நின்று பேசின உடனே எப்படி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சரின்னு சொல்லுவாங்க. அவங்க சர்ச்சுக்குன்னா கொடுக்கலான்னு சொன்னால் கூட என்ன பார்த்த உடனே அவங்க கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நல்ல பெரியவங்க, கொஞ்சம் பார்த்தா ஒரு நல்ல மதிப்புக்குரிய, இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த, கொஞ்சம் நாலேஜான ஒரு 6-7 பேரை சேர்ந்து அவங்கள்ட்ட பேசி, நான் ஃபஸ்ட்டு போகலை, நான் போனேன்னா அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடைக்காது, அதனால நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போ அனுப்பி விடும்போது அவங்க அங்கே போயிட்டு அவங்க உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் சர்ச்சு ஃபாதர் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இல்லை அவங்க ஃபஸ்ட்டு எங்களை அனுப்பி விட்டாங்க, நாங்கள் போய் பேசிட்டு திரும்ப அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தைன்னா, அவர் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா. இதை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. என்னன்னா இவங்க எல்லாத்தையும் சொன்னா கூட அது நடக்கும். இப்ப நம்மள அவங்க ஃபாதர்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய ஆளா, வயசானவரா, பெரிய தாடி வச்சவரா, வெள்ளை முடி வச்சவரா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம போய் வயசு பயனாட்டம் போய் முன்னாடி நின்னா என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனாலும் உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. இல்லப்பா, உன் கூட இருக்கிறவர் பெரியவர், நீ கர்த்தருடைய பிள்ளை. உடனே ஜெபம் பண்ணி சாதாரணமா, எதுவும் ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஒரு பைக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி பைக்கை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் கேட்டு அவங்க முன்னாடி போய் இருந்தேன். ஆனா என்னன்னே தெரியல பாருங்க. அவங்க வந்து நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க, மரியாதை கொடுத்தாங்க. இல்லை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பிரமிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததும் நமக்கு தகுதியே இல்லாத இடங்களில் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு இது நடக்கும், இது உங்களுக்கு நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் சொல்றான், ஆண்டவரே சாமுவேல் சொல்றான், இந்த சாமுவேல் சொல்றாரு, இந்த பிள்ளையா, இந்த இளைஞனா ஆண்டவர் சொல்றார், நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, நீ சரீர வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சில பேர் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு ஓகே தோணுது, ஆனா நான் எந்த விதத்திலையும் தகுதி இல்லையே, என்னை குறித்து எப்படி பேசுவாங்க, என்னை குறித்து பேசுறது மாதிரி எதுவுமே இல்லையே. நான் நம்புறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் உங்களை குறித்து அரண்மனையிலே
பேச வைக்கிறதற்கு வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி இது நடக்கணும்னு சொல்லுங்க. நான் சீக்கிரமா சாட்சி எழுதி கொடுக்கணும். அந்த வக்கீல் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அழைப்பு வரணும். உங்களை குறித்து பேசப்படட்டும். பிரிஞ்சு வந்திருக்கிறவன் உங்க மகளை குறித்து அந்த கணவனாருக்கு ஒரு நல்ல செய்தி இப்பொழுது கடந்து போவதாக. ஐயோ, என் மக பிரிஞ்சு வந்துட்டாளே, என் மகளை குறித்து ரொம்ப தப்பான செய்தியை கணவனிடத்துல சொல்லிட்டாங்களே, குடும்பத்துல சொல்லிட்டாங்களே, அதனால பிரிஞ்சு போய் கிடக்குது. என் மகளுக்காக யார் பேசுவா? என் மகனுக்காக யார் பேசுவா? யார் மேனேஜர்கிட்ட புரிய வைப்பான்? ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், ராஜ அரண்மனையிலே உங்களை குறித்த நற்சாட்சியை நான் கொண்டு போவேன், கொண்டு போவேன். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்குது, ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்குது. உங்க கம்பெனியை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களுக்கு போக போகிறது. உங்களை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களில் போக போகிறது. உங்க பேர்கள் கெடுத்த இடத்துல ஆண்டவர் ஒரு நற்சாட்சியை பேச பண்ண போகிறார். சொல்லுங்க, ராஜா இரக்கம் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுல 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இன்னதுதான் என்று நினைவில் வந்தது. எப்படி வந்துச்சாமா? சொல்லுங்களேன், நினைவில் வந்தது. அப்படின்னா யோசேப்பிற்காக ஆண்டவர் செய்கிற 2வது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறந்தவர்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாராமா. மறந்தவர்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நாள் உதவியை பெற்றவன் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன். ஆனா உதவியை பெற்றுட்டு இந்த மனுஷன் சுத்தமா மறந்துட்டான், சுத்தமா மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் யோசேப்புக்காக பண்ணுகிற யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீரென்று ஒரு நாள் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, யோசேப்ப ஞாபகம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறந்த சில இடங்களிலே உங்களை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வரப்போகிறார், கொண்டு வரப்போகிறார். நீங்க செய்த நன்மைகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்ச நன்றிகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை யாரெல்லாம் மறந்து போய் இருக்கிறார்களோ கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த போகிறார். நீங்க 10 வருடத்திற்கு முன்பாக செய்த நன்மை ஞாபகம் அவர்களுக்கு வரப்போகிறது. மறந்தவர்கள் நிறைய பேர் ஞாபகத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு வர பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பரம ராஜா நம்மை நினைக்க போகிறார். ஹல்லேலூயா. பேழையில இருந்த நோவாவையும் அவனோடு கூட இருந்த அந்த குடும்பத்தாரையும் என் கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல நான் நம்புகிறேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகம் உங்களை நினைவு கூற போகிறது. நீங்கள் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை பரலோகம் நினைவு கூற போகிறது. நீங்க ஜெபித்த ஜெபத்தை நினைவு கூற போகிறார் கர்த்தர். நீங்க செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூற போகிறார். நீங்கள் பண்ணின உபவாசம் கர்த்தர் சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல, பரலோகம் உங்களை குறித்து நினைவு கூறுகிற ஒரு நாளாய். ஆமென். கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு, கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு. நீங்க முழங்கால நின்னதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க ஓடி ஓடி உழைச்சதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் நினைக்க போறாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்ததை ஆண்டவர் நினைக்க போறாரு. பாஸ்டர், ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் இளம் வயசுல செஞ்சதா ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் நம்புறேன், ஆண்டவருடைய கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்களை கர்த்தர் நினைக்க போறாரு, ஆண்டவர் நினைக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நினைவுக்கு நீங்க வர போறீங்க. சொல்லுங்களேன், அப்பாவை பார்த்து, இந்த 2வது ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேல் அப்படியே இறங்குவதாக. சொல்லுங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நினைவு கூறும் தெய்வம் அவர், நினைவு கூறும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூந்து குலுங்கிடுவாய், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். சொல்லுவோம்,
யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பாடும். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பி. விசுவாசத்தோடு நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாற்றுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட. கைகளை மேல தட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், போத்தே குலுங்கிடுவாய், காய்த்தே. பாடுவோம். காய்த்தே இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடுவோம். உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே போத்தே காய்த்தே கனி தருவாய். சொல்லுவோம். போத்தே காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பி, இந்த பூமி எல்லாம் நிரப்பி. சொல்லுவோம். புதிய கூர்மையான போரடிக்கும், புதிய கூர்மையான விசுவாசத்து மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு. கைய மேல தட்டி என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், போத்தே காய்த்தே. ஹல்லேலூயா. இயேசுவே கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பி, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம். ஆண்டவர் ரொம்ப அருமையாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆளுகை நம்மிடத்திலே வரும், முந்தின ஆளுகை நம்மிடத்திலே வரும். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இந்த பார்வோன் என்கிற இந்த இடத்துல நான் நம்புறேன், அவனை வைக்க வேண்டாம். யாரை வச்சிருவோம்னா கர்த்தரை வச்சிருவோம். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை அவருடைய வீட்டுக்கு ஆண்டவனும் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் என்னை கர்த்தர் தலைவனாய் அதிபதியுமாய் மாற்ற போறாரு. நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின முதல் யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே அவனை பற்றி பேசுகிறதற்கு சாட்சியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். உங்களை குறித்த நற்சாட்சியை பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் பேச வைப்பார். நீங்க ஒரு கம்பெனி ஒன்று துவங்குவீங்க, ஒரு பிராண்ட் நேம் ஒன்று நீங்க வைப்பீங்க, அந்த நேமை நிறைய இடத்துல பேசுகிறதற்கு கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து பெரிய பெரிய இடங்களில் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவர் அதில் பெரிய தேவனாக இருக்கிறார்.
அவரால் முடியும். நான் நம்புறேன், நம்ம யாருமே நுழைய முடியாத இடத்துல யாரு நுழைய முடியும்னா அவருடைய பிரசன்னம் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். சொல்றாங்க, ஹிட்லர் நம்ம சொல்லும் போது எல்லாரும் ஹிட்லர் இரும்பு திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருமே உள்ள போக முடியாது. யாருமே உள்ள போக முடியாத ஒரு இடம் தான் ஹிட்லருடைய ராஜ்யம், இரும்பு திரை. அதே போல ஒரு இரும்பு திரை தான் என்னன்னா பார்வோனுடைய அரண்மனை. அப்படின்னா எகிப்தும் என்ன அப்படின்னா இரும்பு திரை. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு மனுஷனை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. உள்ள கொண்டு போய் கர்த்தர் ஒரு நற்சாட்சியை பேச வைத்து அந்நிய தேசத்துல யோசேப்பை கர்த்தர் தலைவனாய் அங்கீகரித்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்க கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. உங்களை குறிச்ச சாட்சி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்திற்கு இப்ப கடந்து போகும்னு நான் நம்புறேன். ஆமென். 1000 உங்களை குறிச்ச பொய் சாட்சிகள், 1000 உங்களை குறிச்ச ரொம்ப கேவலமான வார்த்தைகள் யாரோ ஒருத்தருக்கு பேசி உங்களை ரொம்ப கசப்புக்குள்ள ஆளாக்கி இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறீங்களா? என் பிள்ளைய குறித்து இருக்கிறதும் இல்லாததையும் சொல்லி குடும்பத்தை பிரிஞ்சுட்டாங்க. அவருடைய கணவனார் அப்படியே நம்புறாரு, மனைவி அப்படியே நம்புறாங்க, அந்த வீட்டுக்காரங்க அப்படியே நம்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க பிள்ளைய குறிச்ச நற்சாட்சியை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய யுத்தம். இது கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தம். நீங்க இதை சும்மா சாதாரணமான ஒரு ஜபமா செய்யக்கூடாது. நான் நம்புறேன், இதை நீங்க வருந்தி இதற்காக நீங்க ஜெபிக்கணும். அதுதான் சாட்சியோட நான் சொன்னேன். நம்மளை குறித்து துர்சாட்சியை பரப்பிட்டே இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த இடத்துல நற்சாட்சி உங்களுக்கு போகணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு நற்சாட்சியை கர்த்தர் கடந்து போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை அவதூற பேச்சுகள், ஆனா கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோபே நீ வேறொன்றவாய். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறைந்த இடங்களிலே இனி கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வமாய் இருப்பார். உங்களை ஆண்டவர் நினைவு கூற போறாரு. நீங்க செஞ்சது எல்லாம் இனி சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் முன்னாடி கொண்டு வர போறாரு. தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி சொல்ல போகிறார்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஞாபகம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்க போகிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூற போகிறார். 10 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமா நினைக்க போறாரு. உங்க ஜெபத்தை கர்த்தர் நினைக்க போறாரு. ஆண்டவரே மறந்துட்டீரா, மறந்துட்டீரா, மறந்துட்டீரா? ஒரு காலத்துல நான் உங்களுக்காக எப்படி ஓடுனேன் ஆண்டவரே, நான் எப்படி எல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே. நான் 1 வருஷம் செஞ்ச ஊழியத்தை நீங்க நினைச்சா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல? இந்த மாதிரிலாம் பண்ணுனே, அதை நினைச்சீங்கன்னா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல? நீங்க நிறைய பேர் அப்படி கேட்குறீங்க. ஒருத்தருடைய இருதயம் அப்படி கேட்டுட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னை நினைவு கூறுவேன். கர்த்தர் நினைவு கூற போறாரு. நீங்க செஞ்சதெல்லாம் அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா.